அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனின் கோட்டூர்புரம் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு சோதனை. 3 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை செய்ததாக தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு நோட்டீஸ் வழங்கிய விசிக. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் மாணவி குறிப்பிட்ட சார் யார் என விசாரணை. பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாகவும் கனிமொழி குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டியில் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைப்பு. அஞ்சலி செலுத்த வந்த அமைச்சர் பொன்முடியிடம் கண்ணீர் விட்டு கதறிய குடும்பத்தினர். சிறுமி உயிரிழந்த வழக்கில் கைதான பள்ளி ஆசிரியர் ஏஞ்சலுக்கு 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். உயர் இரத்த அழுத்தத்தால் தாளாளர் மற்றும் முதல்வர் மருத்துவமனையில் அனுமதி. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் 4 அறைகள் வெடித்து தரைமட்டமானதில் 6 பேர் உயிரிழப்பு. உரிமையாளர்கள் 2 உள்ளிட்ட 4 பேர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி. காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவு. புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 5வது சுற்று ஜல்லிக்கட்டு போட்டிகள். 9 காளைகளை பிடித்து மதுரையைச் சேர்ந்த ஸ்ரீதர் முன்னிலை. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 விழாமலரை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரிய வகை முகைச்சிதைவு நோயிலிருந்து மீண்ட சிறுமியின் குடும்பத்திற்கு குடியிருப்பு ஆணையையும் வழங்கினார். சென்னை பனையூர் பாமக அலுவலகத்தில் 5 மாவட்டத்தைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் அன்புமணி ஆலோசனை. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் என அறிவுரை வழங்கியதாக தகவல். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலையை திமுக அரசு பிரகடனப்படுத்தி விட்டதா என கே பாலகிருஷ்ணன் கேள்வி. ஆயிரக்கணக்கான போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு பதில். வேலூர் எம்பி கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரியில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. கல்லூரிக்கு வெளியே துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு. அண்ணா பல்கலை விவகாரத்தில் இன்று மாலை ஆளுநரை சந்திக்கும் பாஜக மகளிர் அணியினர். வானதி ஸ்ரீனிவாசன், குஷ்பு மற்றும் மாநில மகளிரணி தலைவர் உமாரதி ராஜன் சந்திக்க உள்ளதாக தகவல். ஐடி சோதனையில் சிக்கிய நிதி நிறுவனர் உங்களின் உறவினர் தானே என அண்ணாமலைக்கு ஜோதிமணி பதிலடி. நான் கேட்குற ஒரே கேள்வி, 250 கோடி ரூபாய் டாக்குமெண்ட்டோடவும் 13 கோடி ரூபாய் பணத்தோடும் பிடிபட்டிருக்கிறார். உங்கள் அக்காவின் கணவருடைய பார்ட்னர் இருக்கார். அவர் உங்கள் அக்காவின் கணவர் உங்களுக்கு சொந்தக்காரரா இல்லையா? விண்ணில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஸ்ரோவின் ஸ்பேஸ்எக்ஸ் ஏ மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் பி செயற்கைக்கோள்கள் தூரத்தை படிப்படியாக குறைத்து ஜனவரி 7இல் ஒருங்கிணைக்கும் பணி தீவிரம். சிட்னி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட்டுகளை இழந்து 145 ரன்கள் முன்னிலை பெற்ற இந்திய அணி. கேப்டன் பும்ரா காயமடைந்ததால் பெரும் சிக்கல். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் ஜனவரி 10இல் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் 2 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல்.
விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த 4 வயது சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து லியாலட்சுமி என்ற 4 வயது சிறுமி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து பள்ளியின் தாளாளர் எமில்டா, முதல்வர் டொமினிக் மேரி, வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சலஸ் ஆகியோர் நள்ளிரவு 2 மணிக்கு கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் விக்கிரவாண்டி அரசு மருத்துவமனையில் லியாலட்சுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுமியின் உடலுக்கு உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே சிறுமி கழிவுநீர் தொட்டியில் விழுந்ததை செயின்ட் மேரிஸ் பள்ளி நிர்வாகம் மூடி மறைக்க முயற்சித்ததாக மாணவியின் பாட்டி கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளார். எங்களுக்கு யாருமே இல்லாத வாழ்க்கை, எங்களுக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அதுதான் இந்த அரசாங்கத்தை கேட்கணும், வேண்டி கேட்கறோம். பச்சை குழந்தைகளை பார்க்க முடியாத நிர்வாகம் எந்த நிர்வாகம் ஏன் பார்க்கல? இல்ல சாப்பாட்டுக்கு போயிருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம். இல்ல குழந்தைகளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அநாதம் சொல்லிருக்கிறாங்க. இந்த குழந்தைங்க எல்லாரும் பக்கத்துல பிள்ளைங்க பார்க்க முடியல. பெத்தவங்க போய் பாக்குறப்ப அநாதம் சொன்ன அந்த வயது எவ்வளவு கஷ்டப்பட்டு. உயிரிழந்த சிறுமியின் வீட்டுக்கு சென்ற வனத்துறை அமைச்சர் பொன்முடி, விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி சிறுமியின் சடலத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிறுமியின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறிய அமைச்சர் பொன்முடி தமிழ்நாடு அரசு அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர். நடக்குது, விசாரணை நடந்து அதற்கு பிறகு யார் தப்பு பண்ணியிருந்தாலும். விக்கிரவாண்டியில் குழந்தையை பறிகொடுத்த தாய் அமைச்சர் பொன்முடியிடம் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தனக்கு பணம் ஏதும் வேண்டாம் என்றும் மகளின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே சிறுமி உயிரிழந்த வழக்கில் கைதானவர்களில் பள்ளி தாளாளர் எமில்டா மற்றும் முதல்வர் டொமினிக் மேரி உயர் ரத்த அழுத்தம் காரணமாக விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் மட்டும் விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை நீதிபதி சத்யநாராயணன் ஜனவரி 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். 4 வயது சிறுமி உயிரிழந்த செயின்ட் மேரிஸ் பள்ளி காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் பள்ளியில் குழந்தைகள் நல பாதுகாப்பு அமைப்பினர் ஆய்வு மேற்கொண்டனர்.